அதான் சூர்யாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது கங்குவாவை பார்த்து நமக்கு எல்லாமே ஒரு கருத்து இருந்தது. அதுக்கு வந்து இது பெட்டராக தெரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விடாமுயற்சி படத்தினுடைய தோல்வி வந்து குட் பேட் அக்லிக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக மாறினதோ, அந்த மாதிரி கங்குவாவுடைய தோல்வி வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கங்குவா பார்த்து எல்லாருமே பொறி கலங்கி போயிருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அடடா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தாலே அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சூர்யாவை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணும். இல்லை, கார்த்திக் சுப்பராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் இருக்கிறதுனால இது நம்ம ஒரு வெற்றி படமாக கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த கங்குவாவுடைய அந்த இதிலிருந்து பாதிப்பிலிருந்து இங்கே சூர்யாவை மீட்டெடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக தெரியுது உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தில் தான் இப்படி ஒரு சப்ஜெக்டே அவர் செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், என் பையனுக்கு முன்னாடி 6 பேக் வச்சது தமிழ் சினிமாவில் எவன்டா அப்படின்னு உரிமையில் பேசுகிறது சர்ச்சையாக இருக்குது இல்லையா உங்களை பார்த்து? இல்லை, ஆமாம், அந்த பேச்சு வந்து கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சுது. ஏன்னா சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நிதானத்தோடு பேசுகிற ஒரு மனிதர் தான். அதெல்லாமல் கண்ணிய குறைவாகவும் அவர் பேச மாட்டார். ஆனால் நேற்றைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையெல்லாம் அவர் மறந்துட்டு பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகனை உயர்த்தி பேசுகிற மாதிரி மற்றவங்களை தாழ்த்தி பேசு. இல்லை, அது தப்பு. தன் மகனை உயர்த்தி பேசுகிற உரிமையும் கடமையும் அவருக்கு இருக்கு. தயாரிப்பாளருக்கு இந்த படம் மூலமாக லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்? நிச்சயமாக லாஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு டேபிள் லாஸ், அதுதான் உண்மை. என்னென்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இருந்துக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சூர்யா அவர்கள் நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் மே 1 ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியாக இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் இருந்துச்சு? அதான் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அது வழக்கமான ஒரு கார்த்திக் சுப்பராஜ் படம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேங்ஸ்டர் படத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறது. சொல்லப்போனால் கார்த்திக் சுப்பராஜ் ஒரு கேங்ஸ்டர் மூவி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் தெரிந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்து டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் தான் கட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்தது. ஸோ அந்த தகவலை வைத்து இந்த ட்ரெய்லர் மேலே நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஈர்க்கிற அம்சங்கள் எதுவும் இருக்கிறதா தெரியல. இப்போ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா ஒருத்தன் அவன் வந்து ஒரு பக்கம் ரவுடித்தனமான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஒரு காதல். இப்போ காதலிக்காக இதெல்லாம் விட்டுட்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நம்மள டேக்லைனே லவ் ஆஃப்டர் வார் தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்கிறது நமக்கு புரியுது. இவர் காதலிக்காக இதையெல்லாம் விட்டுட்டு வருவார், அப்புறம் ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாமல் மீண்டும் ஆயுதங்களை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய கதையை புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இப்போ இதுவரை பார்த்த வரைக்கும் அதை நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. ஒருவேளை அதை தாண்டி அந்த படத்தில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு பார்க்குறேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது? அதான் சூர்யாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது கங்குவாவை பார்த்து நமக்கு எல்லாமே ஒரு கருத்து இருந்தது. அதுக்கு வந்து இது பெட்டராக தெரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த விடாமுயற்சி படத்தினுடைய தோல்வி வந்து குட் பேட் அக்லிக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக மாறினதோ, அந்த மாதிரி கங்குவாவுடைய தோல்வி வந்து இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கங்குவா பார்த்து எல்லாருமே பொறி கலங்கி போயிருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அடடா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தாலே அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சூர்யாவை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. ஜெயராம் பார்த்தீங்கன்னா நிறைய ரோலில் வராரு, நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் அவர் தான் முக்கியமான ரோல், காமெடி ரோல் பண்ணியிருப்பார் போலியே. ஆமாம்மா, ஜெயராமை பார்க்கும்போது நமக்கே வித்தியாசமாக தோணுச்சு. ஏன்னா இத்தனை படங்கள் பண்ணி இந்த மாதிரி கெட்டப்பில் நம்ம அவரை பார்த்ததே இல்லை. அதெல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், ஒரு படத்தில் அவர் வந்து வில்லனாக நடிக்கிறார். என்ன, அது இல்லாமல் நீங்கள் கேம் சேஞ்சர் பார்த்துருப்பீங்க, அதில் கூட ஒரு வில்லனிக் ரோல் மாதிரி வந்து அப்படி ஒரு காமெடி கேரக்டராக அது மாறும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேங்ஸ்டரில் இருக்கிற ஒருத்தராக, இன்னும் சொல்லப்போனால் அந்த நாயகன் படத்தில் கமல் கூடவே அந்த டெல்லி கணேஷ் கேரக்டர் இருப்பா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக என்னால் அது தோணுச்சு. பட் நிச்சயமாக அது வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பற்றி பேசும்போது முந்தைய படமான கங்குவா படத்தை கம்பேர் பண்ணி பேசியிருந்தீங்க. அது கார்த்திக் சுப்பராஜுக்குமே ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது. அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணிப்பாங்க? இல்லை, கார்த்திக் சுப்பராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி கொடுக்கல அப்படின்னாலும் வந்து ஒரு மோசமான தோல்வியை வந்து அவர் கொடுக்கல. அதனால் ஒரு டைரக்டராக அவருக்கு எந்த
பிரச்சனையும் இல்லை. இடையில வந்து விக்ரம் வச்சு பண்ண மகான் வந்து பெருசாக போகலையே தவிர, ஜகமே தந்திரமும் கொஞ்சம் சுமார் தான். ஜிகர் தண்டா வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ சூர்யாங்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் இருக்கிறதுனால இது நம்ம ஒரு வெற்றி படமாக கொடுக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த கங்குவாவுடைய அந்த இதிலிருந்து பாதிப்பிலிருந்து சூர்யாவை மீட்டெடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக தெரியுது உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தில் தான் இப்படி ஒரு சப்ஜெக்டே அவர் செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கமர்ஷியல் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நடிகராக சூர்யா அவர்களுக்கு வந்து கங்குவா தோல்வி படமானதுனால இது ஒரு பெரிய வெற்றி எதிர்பார்க்குறாங்க. அதே போல் 2D தயாரிப்பாளராகவும் அவருக்கு வந்து வணங்கான் திரைப்படம் தயாரிக்காமலே பல கோடி லாஸ் ஏற்பட்டது இல்லையா? ஸோ அதுலேயுமே ஒரு கம்பேக் தேவைப்படுது இல்லையா? நிச்சயமா. இன்னொன்று தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. தயாரித்து தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல. ஆமாம், இல்லை அதை பொறுத்த வரைக்கும் அந்த பாலா மீதான ஒரு நன்மதிப்பு, நன்றி கடன் காரணமாக அந்த தோல்வியை அவர் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க நினச்சா நாங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணால் அந்த காசை நீங்கள் எடுத்து வச்சா தான் நாங்கள் என்ஓசி கொடுப்போம் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக நின்று இருக்கலாம். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாலா விஷயத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு எடுக்கலை. அதனால் இது வரைக்கும் செலவு பண்ணது ஓகே, அவர் வந்து நமக்கு ஒரு ரீல் லைஃப் கொடுத்தவருங்கிறதுனால அதை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அதை ஒரு பெரிய நஷ்டமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே இது பார்த்திங்கன்னா இந்த புறநானூறு படம் இவங்க தயாரிக்கிறதா இருந்து கடைசியில் வேற ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பைசா பாக்கி இல்லாமல் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அதை அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கராராக இருந்தவங்க பாலா விஷயத்தில் இல்லாததை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வெறுமனே பார்த்திங்கன்னா லாப நஷ்ட கணக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளார நன்றி கடனும் சேர்ந்து இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூர்யா வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண தயாரிப்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. என்னென்னா இப்போ அவருடைய சம்பளத்தையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கணக்கில் வச்சு ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவர் தயாரிப்பாளராக மாறியிருப்பார். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வருகிற வருவாய் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லாபம் தான். அதனால் 2Dயை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குற ப்ராஜெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று தான் ஆடியோ லான்ச்சுமே நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா பேசியிருந்தார், கார்த்திக் சுப்ராஜ் பேசியிருந்தார், குறிப்பாக சிவகுமார் பேசினது தான் நேற்று ஃபுல்லாக ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், என் பையனுக்கு முன்னாடி 6 பேக் வச்சது தமிழ் சினிமாவில் எவன்டா அப்படின்னு உரிமையில் பேசினது சர்ச்சையாக இருக்குது இல்லையா உங்களோட பாருங்கள்? இல்லை, ஆமாம், அந்த பேச்சு வந்து கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சுது. ஏன்னா சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நிதானத்தோடு பேசுகிற ஒரு மனிதர் தான். அதெல்லாமல் கண்ணிய குறைவாகவும் அவர் பேச மாட்டார். ஆனால் நேற்றைய பேச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையெல்லாம் அவர் மறந்துட்டு பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகனை உயர்த்தி பேசுகிற மாதிரி மற்றவங்களை தாழ்த்தி பேசுகிறாங்க. இல்லை, அது தப்பு. தன் மகனை உயர்த்தி பேசுகிற உரிமையும் கடமையும் அவருக்கு இருக்குது. என் பையன் தான் முதல் முறையாக 6 பேக் வச்சார், அதுக்கு முன்னே யாரும் வைக்கலை அப்படிங்கிற அந்த மாதிரி வார்த்தையில் நீங்கள் பேசும்போது அது வந்து ஒரு பெரிய தப்பாக தெரியாது. ஓ, இவர் தான் ஃபஸ்ட்டு வச்சாரா, மேபி இருக்கலாம் அப்படி மாதிரி கூட யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எவன்டா அவன்டா ராஜேந்திரன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஃபோட்டோ போட்டு இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது, அப்படிலாம் அவங்க ட்ரால் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றி இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே அவர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்திருக்கலாம். பட் அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த கங்குவா படத்துக்கு வந்த அந்த எதிர்மறை விமர்சனங்கள் தான் சிவகுமாரை இப்படி பேச வச்சுருக்கும்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படத்துக்கு நம்ம பையன் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நடித்தான், ஆனால் அந்த படத்தை வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. ஸோ அந்த கோபமெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து அவருடைய வாயிலிருந்து இப்படி வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு சரியான பேச்சு இல்லைன்னு தான் தோணுது. எப்படி கங்குவா ரிலீஸுக்கு முன்னாடி ஞானவேல் ராஜா வந்து வாயை பிளந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னதே வந்து படம் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா நிறைய ட்ரால் பண்ணுறது ஒரு ரீசனாக மாறிச்சு இல்லையா? ஸோ இதுவுமே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா படம் வந்து தோல்வி அடைஞ்சுன்னா சிவகுமார் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிலாம் வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா? இல்லை, ஆமாம், அது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களுடைய தாக்கங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிவகுமார் சார் இப்படி ஒரு வார்த்தையை பேசினார், அது வந்து தவறு தான். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக நாம் இருப்பதால், அவரோட ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு நட்பு இருப்பதால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாசூக்காக சுட்டி காட்டுறோம், நாசூக்காக அதை விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, அவங்களோட இவங்களுக்கு நேரடி பழக்கமும் கிடையாது. அதனால் அவன் என்ன ஃபீல் பண்ணானோ அதை அப்படியே வந்து அவனுடைய கையில் இருக்கிற செல்ஃபோன் மூலமாக அவன் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்திடுவான். அது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அது வந்து நாகரிகமற்ற வார்த்தைகளிலும் கூட அது வெளிப்படும். அதனால் அப்படிப்பட்ட காலத்தில் இன்றைக்கி இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பேசுகிறோம், அது வந்து பாசிட்டிவாக அமையும் பட்சம் இந்த பேச்சை பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து இதை வைரல் ஆக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக மாறும்போது இதையே ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது போன்ற பொது வெளிகளில் பேசும்போது ரொம்ப
கவனத்தோடு பேசுவது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். மே 1 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் பெரிய அளவில் டாக் எதுவுமே வந்த மாதிரி தெரியல இல்லையா? ஓப்பனிங் எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஆர்வம் நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கமாக ஒரு பெரிய ஹீரோ படம் இப்போ குட் பேட் அக்லியே வந்தது. மற்ற படங்களெல்லாம் ஒதுங்கி நின்று அந்த படங்களுக்கு வழிவிட்டு அந்த படங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் கிடச்சி அதுவே பேசு பொருளாக மாதிரி இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸு, முதல் நாள் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி வசூல் அப்படின்னு பயங்கரமான ஒரு பிரபகண்டா நடக்கும். அந்த வாய்ப்பு வந்து ரெட்ரோ படத்துக்கு இல்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம சொல்லித்தாகணும். என்னன்னா ஒருவேளை வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச்சோ முன்னாடியே வச்சிருந்தா கொஞ்சம் டாக் வந்து பரவலாக போயிருக்கும். இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ மே 1 டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது, சசிகுமார் நடித்த படம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய டாக் இருக்குது, மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. என்ன காரணம், அந்த படத்தை சில பேர் பார்த்துட்டு இது வந்து ஒரு சூப்பர் படங்கிற மாதிரியான ஒரு தகவல்களை அப்படி கசிய விட்டு ஒரு பெரிய அளவில் அந்த படத்துக்கு வந்து ஒரு இது கிரியேட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல பெரிய நிறுவனங்களே அந்த தயாரிப்பாளர் அப்ரோச் பண்ணி இந்த படத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அவுட்ரைட்டாக, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இப்போ தியேட்டர் சைட்லேயுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல என்கொயரி இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300-350 தியேட்டர் அந்த படத்துக்கே போகுது. அப்போ எஞ்சிய தியேட்டர்கள் தான் ரெட்ரோ படத்துக்கே போகுது. இது ஒரு குட் பேட் அக்லியும் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு சில தியேட்டர். ஆமாம், அது வந்து அவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பெரிய அளவில் கூட்டம் இல்லை. அந்த விடுமுறை நாட்களோடு முடிஞ்சு போச்சு அந்த படத்தினுடைய இது. அதே நேரம் வேறு படங்கள் வராததால் உங்களுக்கு அந்த படங்கள் தியேட்டரில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கே தவிர உங்களுக்கு மே 1 வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி தியேட்டரில் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ரெட்ரோவுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் காட்சி முடிந்ததற்கு பிறகு அப்படியே அந்த சிச்சுவேஷனே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெட்ரோ சூப்பராக இருக்குது அப்படின்னா அதனுடைய தியேட்டர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு போயிடும். அல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் அப்படின்னா இந்த தியேட்டர் அங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து கடைசி நேரத்தில் நம்ம இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணலான்னு இருந்ததும் கூட இந்த படத்துக்கு ஒரு ஹைப் வராததுக்கு காரணம். அதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸே அந்த டைட்டில் தான், ரெட்ரோ. ஆமாம், ஏன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாமர ரசிகனெல்லாம் இந்த படத்தோட பெருசாக கனெக்ட் ஆக முடியாது. அங்கே போய் ரெட்ரோவா மெட்ரோவா அந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா புல்லிங் பாயிண்ட், அந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அது வந்து படத்தினுடைய டைட்டில் தான். நீங்கள் அதையே பாமர ரசிகன் கனெக்ட் ஆக முடியாத அளவுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை தூக்கி போடும்போது அதுவே மைனஸ் ஆகும். அந்த சிக்கல் இந்த படத்துக்கு இருக்குது. பெரிய ஹீரோ படங்கள் ரிலீஸ் ஆனவுடனே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சரி, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி, 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு வந்து டாக் போயிடுது. நீங்களே கூட இந்த படம் 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வரை போட்டிருந்தீங்க இல்லையா? என்ன ரீசன்? இல்லை, என்ன காரணம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறத வந்து ஒரு ட்ரெண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, 1000 கோடி வசூல் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் இங்கே சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா சில தயாரிப்பாளருங்கிற பெயரில் இந்த நடிகர்களை அண்டி பிழைக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் உட்காந்துட்டு இந்த படம் 500 கோடி, இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுன்னு சும்மா பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு 10 சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த லிங்க் அப்படியே அந்த நடிகனுக்கு அனுப்பி இங்கே பாருங்கள் உங்களை பற்றி நான் இப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு அடுத்து வந்து எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்கன்னு போய் நிற்பாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடடா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்திருக்கு, அப்போ இந்த படம் 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு அவனுக்கும் வந்து ஒரு இது வந்து கிரியேட் ஆகும். ஆனால் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய வியாபார முறையெல்லாம் தெரிந்தால் தான் இதுக்கு இப்போ இது வந்து சாத்தியமாக இல்லையாங்கிறதே நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆர்வ கோளாறுல கண்ணா பின்னான்னு ஒரு நம்பரை போட்டு குட் பேட் அக்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போடுறாரு, முதல் நாள் தமிழ்நாட்டில் 50 கோடி வசூலாம், உலக அளவில் வந்து 300 கோடி வசூலாம் முதல் நாள் இவர் போடுறாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் தயாரிப்பு நிறுவனமே 30 கோடி தான் வசூல்னு போடுறாங்க. அப்போ எந்த அறிவும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாமல் நீ பாட்டுக்கு ஒரு நம்பரை போடுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து உன்னை நீயே ஏமாற்றிக்கிற, நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்புறம் மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. ஸோ இதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த யதார்த்தத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வசூல் சாதனை படைப்பதற்கான படமாக எனக்கு தோணலை. உண்மையிலேயே ஆக்சுவல் எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணியிருக்கு குட் பேட் அக்லி? குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களே சொன்ன மாதிரி 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் கலெக்ஷனுங்கிறது முக்கியமே கிடையாது. அதை நீங்கள் வேணால் அந்த நடிகனுடைய ரசிகன் வேணால் பெருமைப்பட்டுக்கலாமே தவிர அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தரோ தயாரிப்பாளரோ தியேட்டருக்காரங்களோ இந்த கிராஸ் கலெக்ஷனுங்கிறதெல்லாம் அதுங்களுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது. என்ன ஷேர் வந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு குட் பேட் அக்லி படத்தினுடைய
தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள ராகுல்னு ஒரு விநியோகஸ்தர் வாங்கியிருக்காரு ரோமியோ பிக்சர்ஸ் 72 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. என்னென்னா கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு தியேட்டர்கள். அப்போ இந்த 72 கோடி அவர் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்டேட்லேயுமே அந்த படம் ஒரு 175-180 கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் இவர் போட்ட காசை இவராலவே எடுக்க முடியும். இதுதான் நிலவரம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா தான் ஷேர் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 72 கோடியில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு தியேட்டர்களுடைய வேல்யூவாக நீங்கள் ஒரு 60 கோடின்னா இன்னும் அவருக்கு 10 கோடி ரூபா எக்ஸஸாக வர வேண்டியது இருக்குது. இதுதான் நிலவரம். அதுக்கப்புறம் கேரளாவில் அந்த படம் சரியாக போகலை, கர்நாடகாவிலையும் அந்த படம் சரியாக போகலை. இதுதான் நிலவரம். இது எதுவுமே புரியாமல் இந்த படம் 300 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். தயாரிப்பாளருக்கு இந்த படம் மூலமாக லாஸா ப்ராஃபிட்டா? நிச்சயமாக லாஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு டேபிள் லாஸ். அதுதான் உண்மை. என்னென்னா என்ன அவங்க செலவு பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதை வந்து இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அது பிரேக் ஈவனான ஒரு விஷயந்தான். ஆனால் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-75 கோடி ரூபா வரும். அது வந்து கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு லாஸ் தான். ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி பார்க்காம நம்ம என்ன பெரிய ப்ராஜெக்ட், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. அந்த அடிப்படையில் அஜித்தை வச்சு நம்ம படம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இன்னும் சொல்லப்போனால் அஜித்துக்கு விடாமுயற்சியில் கொடுக்கப்பட்டது 105 கோடி, இதில் 163 கோடி, கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா அதிகம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த படமே எங்களுக்கு டேட்டு கொடுங்க, நாங்கள் 175 தர்றோங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களே. ஸோ அவங்க நஷ்டத்தை பற்றி கவலைப்படல. நாங்கள் வந்து அஜித்தை வச்சு படம் எடுத்திருக்கோங்கிற அந்த பெருமைக்காக படம் எடுக்கிற ஒரு நிறுவனமாக இருக்காங்க. அவங்க நஷ்டம் இருந்தாலுமே வந்து அடுத்த படத்துக்கு இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களா, அதுக்கு இது மட்டும் அந்த பிராண்ட் வேல்யூ மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த பேனரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் உச்சரிச்சிருக்க மாட்டீங்க, நானும் உச்சரிச்சிருக்க மாட்டேன். அப்போ நமக்கு எப்படி இந்த பேனர் வந்து நம்ம மைண்டில் பதிஞ்சுது, எப்போ அது நமக்குள்ளே அது ஒரு பிராண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ குட் பேட் அக்லி போன்ற படங்களை அவர்கள் தயாரிக்கிறாங்க, புஷ்பா படங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ பெரிய ஹீரோக்கள் படங்களை வச்சு பெரிய ப்ராஜெக்ட் தயாரிக்கும் போது தான் இந்த பேனர்கள் எல்லாமே நமக்கு வந்து பரிச்சயமாக அந்த பேனருக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த அள்ளி கொடுக்கறது எல்லாமே இந்த பேனர் வேல்யூவை பில்ட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ணலாம் இல்லையா, அவங்களுக்கு போன படத்துக்கு இவ்வளோ சேலரி கொடுத்தா எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, இதோட கம்மியாக பண்ணுங்கன்னா நடிகர்கள் பண்ண மாட்டாங்களா? வாய்ப்பு இல்லை. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒன் வே டிராஃபிக் தான். ஒன்ஸ் சம்பளத்தை ஏற்றிட்டாங்க அப்படின்னா 10 ஃப்ளாப் கொடுத்தாலும் அவங்க சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நிறைய பேர் இப்போ விஷால் போன்றவர்கள்லாம் மேடை கிடைக்கும் போது பேசுவாங்க, சம்பளத்தை குறைக்கணும், திரையுலகத்தை காப்பாற்றணும், தயாரிப்பாளரை காப்பாற்றணும்லாம் பேசுவாங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்பை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இவங்க சம்பளத்தை ஏற்றுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் 175 கோடி ஆஃபர் கொடுத்தாலும் அஜித் வந்து அந்த பணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ 200-225 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே இப்போ அஜித் கிட்ட டேட் கேட்குறாங்க. என்ன ஆனால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா படத்தினால பெரிய ப்ராஃபிட் இல்லைன்ட்டு. கரெக்டு தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்து நாம் வேறு ஒரு காம்பினேஷனில் இந்த அஜித்தை வச்சு பண்ணோம்னா அதை வந்து இவ்வளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ மைத்ரி மூவி உதாரணத்துக்கு பிராண்ட் தேவைப்படுது, பிராண்ட் வேல்யூ வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் இங்கே இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நிறுவனங்கள்லாம் ஏன் அணுகுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இங்கே வந்து ஒரு டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு புது நிறுவனம் தான். அவங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனாங்கன்னா அவங்க பெரிய ஹீரோக்கள் படங்கள் பண்ணுறதுனால தான். அதுக்கப்புறம் இப்போ ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் தான். ஆனால் ஒரு பெரிய ஹீரோக்களை வைத்து நீங்கள் தொடர்ந்து படம் எடுத்தால் தான் அது ஒரு பெரிய நிறுவனமாகவே இருக்க முடியும். அப்போ அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுங்கும் போது இப்போ இவங்க கேட்குற காசை கொண்டு போய் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இவருக்கு இவ்வளவு தான் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அஜித் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு காம்பினேஷனை தூக்கி போடணும். ஒரு பெரிய டைரக்டர் பண்ணுறாருன்னு தூக்கி போட்டிங்கன்னா அதனுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு மடங்கு அதிகரிக்கும். ஸோ இந்த கணக்கில் தான் அள்ளி கொடுக்குறாங்க. ரைட் சார், சினிமா சார்ந்து பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.